இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினவன் எங்க இருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டின் விடுதலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாரும் பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கான். இங்க பாருங்க, என்ன பாருங்க, இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட்டமே செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலையும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. வரலாறு நான் எடுத்து தரணுமா இல்லை நானே பேசணுமா? எடுத்து சொல்லுங்க. இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் உனக்கு நண்பனா இருக்கான், ஐபிஎல்ல விளையாடுறான், அவனோட கிரிக்கெட் ஆடுறான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராட்டம் இருக்கான் பாரு பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல, அவனை நீ ஐபிஎல்ல சேர்க்க மாட்டா. இவனை பகை நாடுன்னு வச்சிருந்தா தான் உனக்கு இங்க பாலிடிக்ஸ். என்ன சொல்றது புரியுதா? இவனை பகை நாடா வச்சிருக்கணும் நீ, அப்பதான் உனக்கு இங்க அரசியல் இருக்கு. ஒரு மதம் சார்ந்து ஒரு மார்க்கம் சார்ந்து வாழ்கிற மக்களை எதிர்ப்பதே தன்னுடைய அரசியல் கொள்கைனா, இது என்னைக்கு மதத்தை விட்டே வெளியில வராத இந்த அரசுகள், ஆட்சிகள் எப்படி மானுடத்துக்கு வரும்? எப்படி மண்ணை நேசிக்கும்? புல்லு பூண்டு பூச்சி வண்டை நேசிக்கும்? இது எப்படி உலக உயிர்கள் மீது கருணை காட்டும், இரக்கம் காட்டும்?